வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது அதர்ஸ் அப்படின்ற தமிழ் மூவி. இந்த படம் வந்து ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ வந்து பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு முக்கியமான காரணமே ஆக்சுவலா இந்த ரிலீஸ் டைம்ல ஒரு சர்ச்சையான விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. அதாவது கௌரி கிஷனை பார்த்து ஒரு பூமர் ரிப்போர்ட்டர் கேட்ட ஒரு கேள்வி அப்படின்றது கண்டிப்பா அது ஒரு கேவலமான ஒரு கேள்வி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு நம்ம கௌரி கிஷனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். மத்தபடி கதையா பாத்தீங்கன்னா இது ஒரு மெடிக்கல் த்ரில்லர், கருமுட்டையில கலப்படம் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. சோ இவங்க பண்ணக்கூடிய ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல அந்த கருமுட்டையில ஏதோ கலப்படம் இருக்கு, அதனால டிஃப்ரெண்டான ரியாக்ஷன்ஸ் ஏற்படுது அப்படின்றத வந்து உணர்றாங்க. சோ இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முயற்சி பண்றாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு வேன் ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்குது. அதுல வந்து 3 கண்ணு தெரியாத பொண்ணுங்க இருக்காங்க. சோ அவங்க யாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனை அவரு தொடங்குறாரு. சோ இந்த 2 விஷயங்களுக்கும் ஆன கனெக்ஷன் என்ன அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த அதர்ஸ்க்கான மீனிங் என்னன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட டைட்டில். ஒரு ப்ராப்பரான டைட்டில், அதுவும் இந்த கதைக்கு ஆப்டான ஒரு டைட்டிலா வச்சிருந்தாங்க. அதுக்கான ரீசனிங் அப்படின்றதையுமே தெளிவா சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த கதையில இவங்க ஒரு முக்கியமான சோசியல் இஷ்யூவை பத்தி பேசியிருப்பாங்க. அது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை ரொம்ப நீட்டாவே பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்துல வரக்கூடிய அந்த வில்லன் கேரக்டர், அந்த கேரக்டருக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதெல்லாம் நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டருக்கான மிஸ்ட்ரியை கூட ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லரா தான் இந்த படத்தை நான் பாக்குறேன். ஆனா ஒரு ஃபுல் படமும் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு மாதிரி நிறைய த்ரில் எலிமெண்ட்ஸ் இவங்க ரிவீல் பண்ற இடங்கள் இருக்குல்ல, அது வந்து பயங்கர அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு இடத்துல ஒரு த்ரில்ல ஜென்ரேட் பண்ணுவாங்க, அடுத்த காட்சியிலேயே அதுக்கான விடை அப்படின்றது சொல்லிடுவாங்க. சொல்ல போனா அந்த வில்லன் யாருங்கிற மிஸ்ட்ரியை கூட ரொம்ப முன்னாடியே ரிவீல் பண்ணிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிளாஷ்பேக் அப்படின்றதுமே பெரிய லெவல்ல இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல, பயங்கர ஆர்டிபிஷியலா எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட கமர்ஷியல் எலிமெண்ட், சாங்ஸா இருக்கட்டும், லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், காமெடிகளா இருக்கட்டும், பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஐடியாவா நல்லா யோசிச்சிருக்காங்க, பட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். பட் ஓடிடில கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வைலன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் தூக்கலா இருக்கு. மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.